ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவிகா குக்கிங் அண்ட் டெய்லரிங். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வெனிலாவும் சாக்லேட்டும் சேர்ந்த மாதிரி ஒரு கேக் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். குக்கரை இதுல அப்படியே பொறுமையா வச்சு, நான் இன்னைக்கு சின்ன குக்கர் தான் எடுத்திருக்கேன். ரொம்ப மீடியம் ஃப்ளேம்ல நல்லா வச்சுக்கோங்க. அப்புறமேட்டு அடியில் ஒரு ஸ்டாண்டு, சாரி ஃப்ரெண்ட்ஸ், லைட்டா சுட்டுச்சு. இது லைட்டா மட்டும் மூடி வச்சுட்டா போதும். அடுப்பு நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இப்ப நம்ம 1 கப் அளவுக்கு மைதா மாவு வச்சு ஜலிச்சுக்கலாம். கரெக்டா ஈவனா எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப கொஞ்சமான அளவுக்கு பேக்கிங் பவுடர், அவ்வளவுதான். இதை நல்லா ஒரு மிக்ஸ் மட்டும் பண்ணிவிட்டா போதும். இப்ப ஒரு பிஞ்ச் உப்பு, அவ்வளவுதான். இதுக்கு மேல நம்ம ட்ரை இன்கிரீடியன்ட் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதுக்கு மேல நம்ம கேக் பேட்டருக்கு போயிடலாம். நம்ம 2 முட்டை எடுத்துக்கலாம். ஒரு முட்டையை உடைச்சிடலாம். இப்ப நம்ம எக்க நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம எக்க பீட் பண்ணிக்கலாம். லோவா வச்சுக்கோங்க. இந்த டைம்ல கொஞ்சமா 2 டிராப் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட், அதுக்கப்புறமேட்டு கொஞ்சமா சுகர், கொஞ்சமா சுகர், கைவிடாம நல்லா 5 மினிட்ஸ்க்கு நல்லா பீட் பண்ணீங்கன்னா நல்லா ஒரு ஒயிட் கன்சிஸ்டன்சியா வரும். இந்த மாதிரி லைட்டா தட்டினா சவுண்ட் வரணும். கொஞ்சமா நம்மளுடைய ட்ரை இன்கிரீடியன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு 4 ஸ்பூன் பக்கம் போட்டுக்கிறேன். அப்புறமேட்டு ஸ்லோவா பீட் பண்ணணும். ஸ்லோவா பீட் பண்ணி நல்லா கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட்ல பண்ணா ஓகே. இதே மாதிரியே நான் 4 பேட்சா எடுத்து போட்டுக்கிறேன். கொஞ்சமா நம்ம சன்ஃபிளவர் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். மூணு டேபிள் ஸ்பூன் இதுல நம்ம கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கொக்கோ பவுடர் 3 டேபிள் ஸ்பூன் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா நல்லா டார்க்கா வர மாதிரி. இதுல கொஞ்சமா நம்ம ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது 10 ml, அதுக்கு 20 ml. பட்டர் ஷீட் எல்லாம் போட்டு நம்ம டின்ன ரெடி பண்ணியாச்சு. கொஞ்சமான அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் இதுல மேல ஊத்திக்கலாம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் செஞ்சு வச்ச பேட்டரை இதுல ஊத்திக்கலாம். இதுல நம்ம கொக்கோ பவுடர் போட்டு தனியா ஒரு பேட்டர் செஞ்சு வச்சோம்ல, அதை கொஞ்சமா மேல ஊத்திக்கலாம். இந்த மாதிரி அளவுக்கு லைட்டா இந்த மாதிரி ஊத்திக்கலாம். திரும்பவும் ஃபர்ஸ்ட் பேட்டர் இதுல ஊத்திக்கலாம். இப்ப அதே மாதிரி நம்ம இன்னொரு டைம் செஞ்சுக்கலாம். 2 டைம்ஸ் அதே மாதிரியே செய்யணும். உங்ககிட்ட பேட்டர் எக்ஸ்ட்ராவா இருந்துச்சுன்னா நிறைய டைம் கூட செஞ்சுக்கலாம். இப்ப ஒரு ஸ்பேட்சுல டூத் ஸ்டிக் வச்சு இந்த மாதிரி நல்லா இப்படி ஒரு 4 டைம் பண்ணீங்கன்னா ஒரு ஷேப்ல ஒரு கலர்ல தெரியும். இதுக்கு மேல இதை நம்ம எடுத்து குக்கர்ல வச்சிடலாம். இது குக்கர் 10 நிமிட்ஸ் ஹீட் ஆயிடுச்சு. இப்ப நம்ம செஞ்சு வச்ச பேட்டர் உள்ள வச்சிடலாம். கை சுட்டுக்காம எல்லாம் வச்சுக்கோங்க. குக்கர் விசிலும் ரப்பரும் போட வேணாம்.
இப்போ வந்துட்டு 45 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்துட்டு குக்கர்ல இருந்து கேக் வெளியே எடுத்தாச்சு. ஒரு கத்தியால சுத்தியும் எடுத்துடலாம். பாருங்க கேக் நல்லா சாஃப்டா வந்திருக்கு. அமுக்கி கூட பார்க்கலாம். இப்போ வந்துட்டு ஒரு கத்தியால நான் கட் பண்ணி பார்ப்போம். பாருங்க வெண்ணிலா சாக்லேட் இந்த மாதிரி ஒரு கலர்ல வந்திருக்குது. உங்களுக்கு நான் ஸ்ட்ரைட்டா கூட அறுத்து காமிக்கிறேன். நல்லா உள்ள பாருங்க நல்லா லேயர் வந்துட்டு ஒயிட்டாவும் இருக்கு, நல்லா ஸ்பாஞ்சியாவும் இருக்குது. போன டைம் வந்துட்டு நம்ம ஒரு ஸ்பாஞ்ச் கேக் வீடியோ போட்டிருக்கோம். யார் யாருக்கு வேணுங்கிறவங்க எல்லாம் பாத்துக்கலாம். இங்க பாருங்க நல்லா பூ மாதிரி இருக்குது. பிச்சு கூட பார்க்கலாம். நம்ம இந்த சாக்லேட் எல்லாம் நல்லா உள்ள இறங்கி ஒரு கன்சிஸ்டன்சி நல்லாவே கொடுத்துருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடுங்க. கேட்டா பாய்.